ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல் ஸ்ட்ரீட். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கனவில் கண்ட காதல் பகுதிகள் 19 முதல் 20 வரை. மாலை 6 மணிக்கே டின்னருக்கு போக வேண்டும் என்று முன்னதாகவே சொல்லிவிட்டான். அதனால் சுமனா சுந்தரியையும் கவனித்துவிட்டு சிவகாமியிடமும் போதிய அறிவுரைகள் கொடுத்துவிட்டு டைரக்டர் வீட்டு டின்னருக்கு செல்ல தன்னை தயார்படுத்தி கொள்ள தங்கள் அறைக்குள் சென்றாள். பரத் வாங்கி கொண்டு வந்த சேலைகளை பிரித்து பார்த்தாள். அதில் இருந்த ஒரு வெளிர் நீல நிற கிரேப் சில்க் புடவை மிகவும் அழகாக இருந்தது. உடல் முழுவதும் சின்ன சின்ன வண்ண கற்கள் பதித்து கற்களை சுற்றிலும் எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்டு இருந்தது. ஒரு மெல்லிய ஜரிகை பார்டர். அதற்கு மேட்சாக இருந்த பிளவுஸ் எந்த வேலைப்பாடும் இல்லாமல் மிக எளிமையாக ஆனால் அழகாக இருந்தது. அதையே கட்டிக்கொண்டாள். எங்கேயோ இருந்து ஓடி வந்த ராதிகா, அண்ணி, நீங்கள் மிக அழகாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றுதான் குறைகிறது என்றாள். என்ன? இந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டு விடட்டுமா என்றவாறு அருகில் வேகமாக வந்தாள் ராதிகா. ஐயோ, வேண்டாம் என்று துள்ளி குதித்து வேகமாக ஓடியவள் அப்போது சுமனா ரெடியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த பரத்தின் மார்பில் முட்டிக்கொண்டாள். திகைத்து பயந்து நின்றாள் சுமனா. சாரி, தெரியாமல். நீங்கள் வந்ததை கவனிக்காமல் ஓடி வந்தது என் தவறுதான் என்றாள் கண்கள் படபடக்க. தவறு செய்துவிட்டு அகப்பட்டு கொண்டாள் விழிக்கும். சின்ன குழந்தை போல் தவித்த சுமனாவை கனிவாக பார்த்து லேசாக சிரித்தான் பரத். என்ன தகராறு இருவருக்கும் என்றான் பரத். பாருங்கண்ணா, இந்த புடவையில் அண்ணி எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டால் இன்னும் எவ்வளவு அழகாக இருப்பார்கள். சரியான கட்டுப்பேட்டி. லிப்ஸ்டிக் போட மாட்டார்கள், நெயில் பாலிஷ் போட மாட்டார்கள். இந்த பெரியம்மா சரியான பட்டிக்காட்டை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சலித்து கொண்டாள் ராதிகா. சுமனாவை பார்த்து சிரித்து கொண்டே லேசாக அவள் கன்னத்தை தட்டிவிட்டு போகலாமா சுமனா என்றான். திகைப்புடன் சரியென்று தலையாட்டியவள் எல்லோரிடமும் விடைபெற்று கிளம்பினாள். பரத் ஏன் இன்று வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்கிறான் என்று மனம் கேட்ட கேள்வியையே கேட்டு கொண்டிருந்தது. அவன் சுமி என்று கூப்பிட்டதும் அவனின் கனிவான பார்வையும் இவள் கன்னத்தில் லேசாக பிரியமாக தட்டியதும் எங்கோ இறக்கை கட்டி பறப்பது போல் இருந்தது. கார் மெதுவாக போய்கொண்டிருந்தது. டிரைவரை கூப்பிடாமல் பரத் ஓட்டி வந்தான். பக்கத்தில் அமைதியாக அழகு பதுமையாக ஏதும் பேசாமல் உட்கார்ந்து வந்த சுமனாவை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டு வந்தான். வெறும் பவுடர் பூச்சிலும் புது புடவையிலும் மிக அழகாக இருந்தாள் சுமனா. 1000 மேக்கப் போட்டு வரும் ரேஷ்மாவை விட சுமனா அழகுதான் என்று முதலில் அவன் மனம் ஒத்துக்கொண்டது. ரேஷ்மாவின் அழகும் போலிதான். எல்லாம் விலை கொடுத்து வாங்கும் அழகு பொருட்களால் வந்த அழகுதான். அவள் காட்டும் அன்பும் போலிதான்.
பணம், அந்தஸ்து எல்லாம் விலையாகக் கொடுத்தால் கிடைக்கும் அன்று என்று வெறுப்புடன் நினைத்தது அவன் மனம். முதல் முறையாக அவன் மனம் தன் தாய்க்கு நன்றி கூறியது. இருவர் மனதும் இருவேறு திசையில் அலைந்து கொண்டிருக்கும் போதே கார் டைரக்டரின் பிரம்மாண்டமான பங்களா வாசலில் வந்து நின்றது. ரமேஷும் அவர் மனைவி லக்ஷ்மியும் இவர்களை எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருந்தனர். லக்ஷ்மியின் கையில் ஒரு அழகான குழந்தை துருதுருவென்று பளிங்கு நிறத்தில் அள்ளி அணைக்க வேண்டும் என்று ஆசையை தூண்டியவாறு ஜம்மென்று உட்கார்ந்திருந்தது. காரின் டிக்கியை திறந்து பழங்களும் பூக்களும் அடங்கிய ஒரு கட்டை பையை எடுத்து சுமனாவின் கையில் கொடுத்தான் பரத். பையை வாங்கிக் கொண்ட சுமனா லக்ஷ்மியுடன் உள்ளே சென்று தான் எடுத்துச் சென்ற பையை அவளிடம் கொடுத்தாள். அவளிடம் இருந்த குழந்தையை வாங்கிக் கொண்டாள். இந்த குழந்தை என் மகன் வயிற்று பேரக் குழந்தை. பெயர் ஜவஹர் என்றாள் லக்ஷ்மி. குழந்தை ரொம்ப அழகு, ரொம்ப சமர்த்து. புதிய மனிதர்கள் கூப்பிட்டால் கூட உடனே வந்து விடுகின்றதே என்றாள். ஒரு நிமிடம் உட்கார் சுமனா, நான் கொஞ்சம் உள்ளே போய்விட்டு வருகிறேன் என்று லக்ஷ்மி பையை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றாள். பாட்டி உள்ளே சென்றவுடன் குழந்தை அழுவதற்காக உதட்டை பிதுக்கி சினுங்கியது. அவனை சமாதானப்படுத்துவதற்காக நடந்து சென்று சுவரில் மாட்டியிருந்த சில புகைப்படங்களை காட்டியவாறே போகும்போது ஒரு நிலைக்கண்ணாடி எதிரே நின்றாள். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்த குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டு சுமனாவை பார்த்து சிரித்தது. சுமனாவும் அதன் அழகில் மயங்கி அதன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு தான் தாயாகவும் பரத் தந்தையாகவும் இருந்தாள் என்று நினைவு ஓடியது. அப்போது ரமேஷுடன் பேசியவாறு பரத் உள்ளே நுழைந்தான். சுமனாவின் பின்னால் சென்று நின்று குழந்தையின் சின்ன மூக்கை பிடித்து லேசாக ஆட்டினான். குழந்தையும் சிரித்தது. அவனும் சிரித்தான். சுமனா தன் கனவிலிருந்து விழித்து தன் நினைவுகளை எண்ணி வெட்கப்பட்டு கன்னம் சிவந்தாள். குழந்தையின் மூக்கை பிடித்து ஆட்டினாள். இவள் கன்னம் ஏன் சிவக்கிறது என்று ஆச்சரியப்பட்டான் பரத். லக்ஷ்மி எல்லோருக்கும் ஆரஞ்சு பழ ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். பரத்தையும் சுமனாவையும் தன் ஆபீஸ் அறைக்கு அழைத்துச் சென்றார் ரமேஷ். சுமனா, நான் ஏன் உங்களை அழைத்தேன் தெரியுமா? உங்களுடைய சிறு கதைகளில் ஒன்றை நான் படமாக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு இதில் ஏதும் ஆட்சேபனை உண்டா என்றார் ரமேஷ். சுமனா பொங்கி வரும் சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை ஒரு கையால் மூடி சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் என்ற கேள்வியை கண்களில் தேக்கி அவளை பார்த்தார் டைரக்டர். சாரி அங்கிள், என் கதையில் கத்தி இல்லை, துப்பாக்கி இல்லை. இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடிக்காது என்றாள் சிரித்ததினால் கண்களில் தேங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு. இந்த காலத்து இளைஞர்கள் என்ன சண்டைக்காரர்களா? நாம் எதை கொடுத்தாலும் அழகாக ரசிக்கும்படி கொடுத்தால் அவர்களும் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள்
நாம் ஜில்லென்ற மோரும் குடிப்போம், பாதாம் கீரும் குடிப்போம் இல்லையா, அதே போலத்தான் என்றார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு, கதைக்காக சுமனாவும் நடிப்பிற்காக பரத்தும் ரமேஷ் கொடுத்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டனர். லக்ஷ்மியுடன் பேசிவிட்டு வரலாம் என்று வெளியே வந்தாள் சுமனா. குழந்தை ஜவஹர் தூங்குவதற்காக லேசாக சினுங்கிக் கொண்டிருந்தான். சுமனா அவளிடம் இருந்து அவனை வாங்கி தோளில் போட்டு தட்டியபடி மெதுவாக முன்னும் பின்னும் நடந்தாள். சிறிது நேரத்தில் ஏசியின் குளிர்ச்சியாலும் மெல்லிய குரலில் ஓடிக்கொண்டிருந்த ஸ்லோகத்தின் இசையிலும் உறங்கிவிட்டான். அவனை தொட்டிலில் போட்டுவிட்டு லக்ஷ்மியின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் சுமனா. தான் வந்து சில மணி நேரம் ஆகியும் குழந்தையின் தாயோ தந்தையோ அங்கு வரவில்லை என்பதை சுமனா கவனித்தாள். இருவரும் குழந்தையை பாட்டியின் கவனிப்பில் விட்டு வெளியில் சென்றிருக்கிறார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். இருந்தாலும் ஆவலை அடக்க முடியாது. ஜவஹரின் அம்மா எங்காவது வேலை செய்கிறார்களா? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சில மணி நேரம் ஆகியும் அவர்களை பார்க்கவில்லையே, அதனால் கேட்டேன் என்றாள். லக்ஷ்மியோ அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சுமனா, பால் திரிந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். மாமி என்ன சம்பந்தமில்லாமல் பேசுகிறாள் என்று மனதில் நினைத்து கொண்டாள். ஆனாலும் ஒன்றும் கேட்கவில்லை. டின்னர் வெகு அருமையாக இருந்தது. கிளம்பும்போது லக்ஷ்மி ஒரு வெள்ளித்தட்டில் ஒரு பட்டுப்புடவை, வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் என்று அடுக்கி எடுத்து வந்தாள். அந்த தட்டில் டைரக்டர் ரமேஷ் அவசரமாக ஒரு செக்கை கொண்டு வந்து வைத்தார். செக் எதற்கு என்றான் பரத். இது சுமனாவிற்கு. முதலாக ஒரு பெண் அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு போகும்போது வெறும் கையுடன் போகக்கூடாது, அதற்காகத்தான் என்றார் ரமேஷ். செக்கை எடுத்து பார்த்தாள் சுமனா. 2 லட்சம் என்று குறிப்பிட்டிருந்தது. அங்கிள், இவ்வளோ பெரிய தொகை வேண்டாமே, என் கதைக்கெல்லாம் 2000 ரூபாயே அதிகம் என்று மறுப்பு தெரிவித்தாள் சுமனா. இந்த சினிமா உலகத்தில் மூலக்கதைக்கு இன்னும் கூட அதிகமாக தருவார்கள். நான் கொடுத்தது கொஞ்சம்தான் என்ற ரமேஷ் செக்கை திரும்ப வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். இரவு வீடு வந்து சேர இரவு மணி 10 பழங்கள், பூக்கள், புடவை எல்லாம் அடங்கிய வெள்ளித்தட்டை செக்குடன் வைத்து கொடுத்துவிட்டு காலில் வீழ்ந்து வணங்கினாள் சுமனா. நீண்ட ஆயுளோடு தீர்க்க சுமங்கலியாய் சந்தோஷமாக இரு சுமனா. ஆனால் இதென்ன காலில் விழும் கலாச்சாரம், எனக்கு பிடிப்பதில்லை என்றார் சுந்தரி. நானும் யார் காலிலும் அனாவசியமாக விழமாட்டேன் அம்மா. தெய்வத்தின் கால்கள் விதிவிலக்கு என்றவள் உணர்ச்சி வேகத்தில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு சிரித்து கொண்டே கூறினாள். செக்கை எடுத்து சுமனாவிடம் கொடுத்துவிட்டு சிவகாமியிடம் தட்டை கொடுத்தாள். சிறிது நேரம் எல்லாவற்றையும் விசாரித்துவிட்டு குழந்தை ஜவஹரை பற்றி நலம் விசாரித்தாள். அப்போது சுமனா குழந்தையின் தாயை பற்றி நலம் விசாரித்தாள். நீ லக்ஷ்மியிடம் கேட்கவில்லையா? கேட்டேன்,
குழந்தையின் அம்மாவோ அப்பாவோ அவ்வளவு நேரமாகியும் குழந்தையிடம் வரவில்லை. அதனால் அவன் அம்மாவைப் பற்றி கேட்டேன். லக்ஷ்மி மாமி வேறு ஏதோ ஞாபகமாக பால் திரிந்துவிட்டது என்றுதான் கூறினார்களே தவிர வேறு ஏதும் சொல்லவில்லை. லக்ஷ்மி சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாள். அப்படியென்றால் என்றாள் சுமனா. இன்னுமா புரியவில்லை சுமனா? சுகன்யா நல்லவள்தான். ஆனால் ரமேஷும் லக்ஷ்மியும் நன்றாக விசாரிக்காமல் தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டார்கள். பறவை பறந்துவிட்டது. சுந்தரி வருத்தத்துடன் கூறினாள். அந்த கசப்பான உண்மையை ஜீரணிக்க முடியாமல் சுமனா திகைத்து நின்றாள். அந்த குழந்தை தாய்க்காக ஏங்கி அழுவது போலவே அவள் கண்களுக்குத் தோன்றியது. குழந்தையின் தந்தை என்று கேட்டாள் சுமனா. அவர் டாக்டர் அபினவ், புகழ் பெற்ற இதய சிகிச்சை நிபுணர். அவர் இதயத்தில் ஏற்பட்ட ஆறாத புண்ணிற்கு மருந்தில்லை. சுகன்யா போன பிறகு வீட்டிற்கு நேரத்தோடு வருவதில்லை. என்று பெருமூச்சு விட்டு உள்ளே போனாள் சுந்தரி. ஒரு நாள் நண்பர்களை பார்த்துவிட்டு திரும்பிய ராகுல் பேய் அறைந்தது போல் பதறிக்கொண்டு வந்தான். அவன் முகத்தை பார்த்து சுந்தரி கூட பயந்துவிட்டார். என்ன ராகுல், ஏன் உன் முகம் இப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்து நின்றாள் ராதிகா. சுமனாவும் சிவகாமியும் கூட அவன் முகத்தை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். எப்படிச் சொல்வதென்று தெரியவில்லை என்று தயங்கிய ராகுல் மெதுவாக ராதிகாவின் அருகில் வந்து தயங்கி நின்றான். ராதிகா, என் நண்பன் தீபக் உன் கணவன் வீட்டருகில்தான் இருக்கிறான். தீபக் வீட்டிலிருந்து நான் திரும்பும்போது பார்த்தால் உன் கணவன் வீட்டின் எதிரில் பந்தல் போட்டிருந்தது. உன் கணவனுக்கு ஏதோ கிட்னி ஃபெயிலியர், இறந்துவிட்டான் என்று சொன்னார்கள். அதோடு எனக்கு வேறெங்கும் போகவும் பிடிக்கவில்லை. திடப்படுத்திக்கொள் என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். ராதிகா, அண்ணா, நான் போய் பார்த்துவிட்டு வந்து விடுகின்றேன் என்றாள் பரத்திடம். ஒன்றும் வேண்டாம், அவர்கள் பேச்செல்லாம் வேறு மாதிரி. நீ போனால் உன்னை கண்டபடி பேசுவார்கள். உன் ராசிதான் அவன் இறந்ததற்கு காரணம் என்று பழி சொல்வார்கள். பரத், நீ சொல்வது சரியில்லை. விஷயம் தெரிந்து போய் பார்க்கவில்லை என்றால் ராதிகாவிற்கு கடைசி வரை பெரிய மன உளைச்சலாகவே இருக்கும். ராதிகாவுடன் கூட நான் வேண்டுமானால் போய் வருகிறேன் என்றார் சுந்தரி. நீங்கள் போக வேண்டாம் அம்மா, உங்களுக்கு ஹை பிபி, எந்த அதிர்ச்சியும் வேண்டாம். நானும் சிவகாமியும் போய் வருகிறோம் என்றாள் சுமனா. அவனையெல்லாம் போய் பார்ப்பதற்கு தகுதியே கிடையாது. 7 சனி விட்டதென்று தலை முழுகு என்று கத்தினான் பரத். ராதிகா, நான் வருகிறேன் உன்னுடன். அவர்கள் யாரும் வேண்டாம், கிளம்பு என்றான் பரத். ராதிகாவும் பரத்தும் 4 மணி நேரம் கழித்து திரும்பினர். ராதிகாவின் முகம் பாறை போல் இறுகி இருந்தது. அழக்கூட இல்லை. ஒரு நாள் முழுவதும் தன் அறையில் இருந்து வெளியே வரவில்லை. சுந்தரி அவள் அறையிலேயே தன் படுக்கையை மாற்றிக் கொண்டாள். ராதிகாவின் அம்மா மல்லிகாவும் அப்பாவும் மகளிடம் வந்து 1 வாரம் இருந்துவிட்டு அவளையும் தங்களுடன் அழைத்து கொண்டு போவதாக கூறினர். ஆனால் சுமனா
அங்கே உங்கள் வீட்டிற்கு வந்தால் மிகவும் தனிமையாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் அவளை பார்த்து கொள்வோம். நீங்கள் கவலைப்படாமல் ஊருக்கு கிளம்புங்கள் என்றாள். அவர்களும் தங்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள். யாரும் அவளிடம் ஒன்றும் பேசவில்லை. அவளே அவள் மனதிற்குள் பேசி சமாதானம் ஆகட்டும் என்று இருந்தனர். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் என்றிருந்தனர். சுமனா வாயே திறக்காமல் அவளுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள். ராதிகாவின் மௌனத்தை பொறுக்காமல் சிவகாமி ஒரு நாள், ராதிகா கண்ணு, நீ இப்படி இருப்பது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியவில்லையா? நல்ல புருஷனா அவன்? எப்போது பார்த்தாலும் அடித்து கொண்டும் திட்டிக் கொண்டும் எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமை. போயும் போயும் அவனுக்காக நீ இப்படி உருகி வருத்தப்படுவது சரியா? என்றாள் கோபமும் வருத்தமும் தோய்ந்த குரலில். சுமனா அவளை முறைத்தாள். எதற்கெடுத்தாலும் என்னை முறைக்காதே சுமனா. அவள் சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு ராத்திரியெல்லாம் நடந்து கொண்டிருந்தாள். நன்றாகவா இருக்கிறது? பெரியம்மா வேறு கூடவே விழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டும் அல்லவா என்றார் சிவகாமி. சில நாட்களில் ராதிகா பழைய நிலைக்கு வந்து விட்டாள். பரத் சுமனாவின் ஹனிமூன் பயணம் தள்ளிக்கொண்டே போனது. எனக்கு வாய்த்த பாவி தன் திருமண வாழ்க்கையையும் கெடுத்தான், உங்கள் தேனிலவு பயணத்தையும் கெடுத்தான் என்றாள் ராதிகா வருத்தத்துடன் சுமனாவிடம். அறைக்கு வெளியே நடைபாதையில் பரத் ஏதோ சிந்தனையுடன் நடந்து கொண்டிருந்தான். அதை அவர்கள் இருவரும் கவனிக்கவில்லை. ராதிகாவிற்கு சுமனா அளித்த பதிலை கேட்டு பரத் வியந்தான். நல்ல கணவன் மனைவி புரிதலுக்கு வீட்டையும் உறவினர்களையும் விட்டு தனியாக போகும் தேனிலவுதான் வேண்டும் என்பதில்லை ராதிகா. மிகுந்த கஷ்டத்திலும் வருத்தத்திலும் கூட நல்ல புரிதல் இருந்தால் கணவன் மனைவி உறவு பலமாகும். அதனால் நீ தேவையில்லாததெல்லாம் கற்பனை செய்து கொண்டு உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என்றாள் சுமனா. சுமனாவின் பதிலால் பரத் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். இவ்வளவு அறிவான பெண்ணா சுமனா என்று ஆச்சரியப்பட்டான். எந்த சந்தோஷத்தையும் யாருக்காகவும் இழக்க விரும்பாத இப்போதைய பெண்களின் மத்தியில் சுமனா வேறு மாதிரி என்று நினைத்தான். அன்று சுமனாவை தனியாக சந்திக்கும்போது, நீ ரொம்ப வித்தியாசமான புத்திசாலி பெண் சுமனா. உன் பேச்சே சில சமயங்களில் கவிதை போல் இருக்கிறது. பெரும்பாலும் அழகிருந்தால் அறிவிருக்காது, அறிவிருந்தால் அழகிருக்காது என்பார்கள். ஆனால் என் சுமனாவிடம் இரண்டும் இருக்கிறது என்றான் தன்னை மறந்து வியப்புடன். இதென்ன திடீரென்று பனிமழை பொழிகிறது, ஒரேடியாக குளிருதே என்றாள் சுமனா சிரித்து கொண்டே. இன்று ராதிகாவிடம் நீ தேனிலவை பற்றியும் கணவன் மனைவி புரிதலை பற்றியும் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்ததை நானும் கேட்டேன். ஒட்டு கேட்பது ரொம்ப தவறு தெரியுமா என்றாள் அவள். நான் ஒன்றும் ஒட்டு கேட்கவில்லை. நீ பேச்சை மாற்றாதே சுமனா. நான் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல். நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? உன் உழைப்பையும் அறிவையும்
எங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறோமோ என்ற குற்ற உணர்ச்சி என்னை சில நாட்களாக வதைக்கிறது. நான் உனக்கு தகுதியானவன் இல்லை சுமனா. உன் வாழ்க்கையை பாழாக்கியதற்கு என்னை மன்னிப்பாயா என்றான். அவள் 2 கைகளையும் பிடித்து கொண்டு அவன் கண்கள் லேசாக கலங்கியிருந்தது. உணர்ச்சி பெருக்கில் சுமனாவின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். கணவன் மனைவி புரிதல் பற்றியும் நான் ஒன்றும் தவறாகச் சொல்லவில்லையே. உங்கள் கண்களில் கண்ணீர் பெருகினால் என் கண்கள் கலங்குவது உங்களுக்கு புரியவில்லையா? புரிந்தது போல்தான் இருக்கிறது சுமனா. நீ என் குற்றம் குறைகளை மன்னித்து என்னை கணவனாக ஏற்றுக்கொள்வாயா என்றான் கெஞ்சுதலாக. ஆம் என்பது போல் தலையாட்டினாள். திருமணத்திற்கு முன்பு நான் பார்த்த பரத் வேறு. இப்போது நான் பார்க்கும் என் கணவர் பரத் வேறு. நீங்கள் என் வாழ்க்கையை பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். அம்மா தேடுவார்கள். நான் போகிறேன் என்று கைகளை அவனிடம் இருந்து உருவிக்கொண்டு ஓடப் பார்த்தாள். ஆனால் பரத் அவளை விடாமல் இறுகப் பிடித்து உணர்ச்சி பெருக்கில் அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். வாடிய பயிர் மழைக்கு ஏங்குவதைப் போல் இருந்த சுமனா தன்னை மறந்து அவன் மார்பில் முகம் புதைத்து விம்மினாள். சில நிமிடங்களில் தன் நிலைக்குத் திரும்பிய சுமனா செக்கச் சிவந்த வானமாக முகம் சிவக்க அவன் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். பரத்தின் உள்ளம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று மனம் பாடியது. ஒரு நாள் லக்ஷ்மி திடீரென்று சுந்தரிக்கு போன் செய்தாள். அவர்கள் இருவரும் மிகவும் தெரிந்தவர்கள் போல் பேசுவதைப் பார்த்து சுமனா ஆச்சரியப்பட்டாள். அம்மா லக்ஷ்மி ஆண்டியிடம் நல்ல பழக்கமோ என்றாள். லக்ஷ்மி தூரத்து உறவுக்கார பெண்தான். நல்ல பெண். அவளுக்கு திடீரென்று காய்ச்சல் வந்துவிட்டதாம். கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்கிறது. சமையல்காரம்மா வேறு இன்று பார்த்து மட்டம் போட்டுவிட்டாள் என்று புலம்பி தள்ளிவிட்டாள். சின்ன குழந்தை வேறு இருக்கிறதே. அம்மா, அதற்கு காய்ச்சல் தொற்றிக்கொண்டால் என்ன செய்வது? நான் வேண்டுமானால் உதவிக்கு போய் வரட்டுமா என்று கேட்டாள் சுமனா. நானும் வருகிறேன். எனக்கும் வீட்டில் போர் அடிக்கிறது. சுமனாவும் அங்கே போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று ராதிகாவும் அவளுடன் கிளம்பினாள். கனவில் கண்ட காதல் பகுதிகள் 19 முதல் 20 வரை நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.